மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம லியோ டால்ஸ்டாய் அவர்களால் எழுதப்பட்ட அன்னா கரினானா எனும் நாவலை தான் பார்க்க போகிறோம். 100 வருஷம் கழித்து கூட இந்த நாவல் பேசப்படுதுன்னா அது என்ன அப்படி ஒரு பெரிய செய்தியை தாங்கி வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், லியோ டால்ஸ்டாய் அவர்கள் நம்ம மகாத்மா காந்தி அவர்களுக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளர். ஒரு முறை லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவங்க 2 பேர் பேசிக்குவாங்க கடிதத்தின் வழியாக. அந்த கடிதத்தில் தமக்கு பிடித்த ஒரு திருக்குறளை வந்து அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்காரு. லியோ டால்ஸ்டாய் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் நம்ம திருவள்ளுவரை நேசித்து அவர் எழுதின திருக்குறளில் ஒன்று அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அது என்ன திருக்குறள்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இன்னா செய்யாமை. குறள் 319. நம்ம மற்றவங்களுக்கு என்ன தீங்கு செய்கிறோமோ அப்படியே அதே தீங்கு நம்மை வந்து சேரும் என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள். இந்த அன்னா கரினானா எனும் நாவலின் வழியாக அவர் ஏன் இந்த மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்போ ஒரு சிலர் ஏன் இந்த மாதிரியான கதைகளை இவர் தேர்வு செஞ்சு பேசுகிறாருன்னு என் மேலே ஒரு வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்துக்கு நான் நாகராஜன் என்னும் ஒரு மாபெரும் எழுத்தாளர் வழி நின்று விளக்க ஆசைப்படுகிறேன். அவர் சொல்லுவார், நான் ஏன் இப்படிலாம் எழுதுறேன்னு என்னை நீங்கள் கேட்காதீங்க, ஏன் சமுதாயத்தில் இப்படிலாம் நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னதை நானும் அப்படியே வழிமொழிகிறேன். உங்ககிட்ட நான் அதை கொண்டு சேர்க்குறேன். மக்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில், குறிப்பாக ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு குழந்தையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு இந்த கள்ளக்காதல் சொல்கிறாங்களே, அப்படி ஒரு கள்ளக்காதல் தொடர்பால் அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்கன்ற ஒரு செய்தி நீங்கள் கேட்டதுண்டா? நீங்கள் அப்படி பார்த்ததுண்டா? அப்படி நம்ம கேட்டு பார்த்து நம்ம பெரும்பான்மை நம்மில் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, திமிரு பிடிச்சது, அதுக்கு வெவ்வேறு விதமான சொற்களை அடுக்கி கொண்டு அந்த பெண்ணை வசைப்பாடுவோம். ஆனால் ஏன் அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு நம்மில் ஒரு சிலர் மட்டுமே ஏதோ ஒரு காரணத்தை தேடும். என்னமோ ஒன்றுப்பா, ஒரு அழகான ஒரு குடும்பம்தான், நல்ல அழகான குழந்தைங்க, நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை தான், ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு, என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்மில் ஒரு சிலர் அதை யோசிப்போம்ல. அப்படி தான் இந்த நாவல் வந்து மதிப்பிற்குரிய லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கொண்டு வராரு. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய நாவல். நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த வலையொலியில், அது யூடியூப்பில் எங்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசின அந்த உரையெல்லாம் நான் கேட்டதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். திருவள்ளுவர் சொல்லுவார், கற்றலின் கேட்டல் மிக நன்று. ஒரு சிலர் கேட்பாங்க, நீ எதை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து பேசுகிற, அதாவது நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு தேவையில்லை, இவன் எப்படி இந்த குறுகிய நேரத்தில் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரான், நம்ம அவனுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேணாம். ஆனால் வள்ளுவர் சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாவற்றிலும் தலையினுவார். கேட்குற அந்த பெரிய பெரிய அறிஞர்கள் அந்த சொல்கிற விஷயத்த நம்ம படிக்கிறத விட அவங்க சொல்லும்போது கேட்குற அந்த 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 இதய நெருக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே கேட்டுட்டு ஐயோ இதை நம்ம மக்களுக்கு இதை சொல்லிடணுமேன்ற ஒரு ஆர்வம் தான் என்னை உந்தி தள்ளுது. ஏன்னா இந்த மனித உயிர் அற்ப உயிர், எந்த நொடியில் இது நம்மை ஏமாற்றி விட்டு செல்லும்னு நம்மளுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு சமுதாய கடமை, நம்ம மக்களுக்கு ஒரு சில குழப்பம் இருக்கும் வாழ்க்கையில், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு. சத்தியமாக நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிற இந்த அன்னா கரினானா இந்த நாவல் கதையை உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இப்படி வீட்டை விட்டு ஓடிப்போன அந்த பெண் பக்கத்து ஒரு நியாயம் இல்லைன்னா நம்ம அதை பேசாமல் விட்டுடலாமல், நம்ம அவங்கள விமர்சனம் செய்ய வேண்டாமேன்ற ஒரு எண்ணத்துக்கெலாம் நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு அழகான குடும்பம் தான் இந்த குடும்பம். அன்னா கரினானான்றவங்க ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரியினுடைய ஒரு அழகான மனைவி, ஒரு இளையவள், ஒரு 26 27 வயது தக்க ஒரு பெண்மணி.
அவங்க கணவர் அவரை விட சற்றே ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவர். இவங்கள விட கொஞ்சம் வயசானவர். அதில மாற்று கருத்து கிடையாது. ஆனா நல்ல கணவர், நல்ல சம்பாதிக்கக்கூடியவர். இவர்களுக்கு அழகான ஒரு ஆண்மகன். குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த அண்ணா கரீனாவுடைய சகோதரன், ஒரு தம்பி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்னன்னா, அவரு திருமணத்துக்கு பிறகு வேறு ஒரு ஒரு பெண்மணியோடு தொடர்புல இருந்த செய்தி இவங்களுக்கு வருது. ஐயோ! தம்பி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானேன்னு அந்த தம்பி குடும்பத்தில ஒரு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கரீனா போறாங்க. அவங்க தம்பிய திருத்த முயற்சி பண்றாங்க. இதுக்கு இடையில அந்த தம்பி குடும்பத்தோட இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, ரஷ்யால நடக்குது. ரஷ்யால ஒரு மாஸ்கோன்ற ஒரு இடம்னு வச்சுக்கங்களேன். ஒரு அழகான இடம். ஒரு பனி பிரதேசம். அந்த அண்ணா கரீனானா அவங்க தம்பி குடும்பத்தோட ஒரு விருந்துக்கு போறாங்க. அங்கலாம் எப்படின்னா, ரஷ்யாலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விருந்து, ஆட்டம், பாட்டம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அவங்களுது. அதுக்காக தமிழர்கள் அப்படி இல்லையா நம்ம கேட்டுற வேணாம். நமக்கும் வாழ்க்கை இப்பவும் நமக்கு திருவிழாக்கள்லாம் இருக்கு. அப்பவும் தெருக்கூத்துலாம் நடந்திருக்கு. கோவலன் கண்ணகிலாம் அந்த காலகட்டத்திலேயே நம்ம இரவுலாம் தெருக்கூத்து பார்த்த செய்தி. கோவலன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கண்ணகி எங்க கேட்குறாங்கன்னா, அப்போ ஒரு தெருக்கூத்துல இருந்து தான் அந்த விஷயத்தலாம் கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்டயும் ஆடல், பாடல்லாம் இருந்துச்சு. இவங்களது கொஞ்சம் வேற மாதிரியான உடை, வேற மாதிரியான இசை. அ என்ன இவங்க குடும்பத்தோட மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்ததுனால, கொஞ்சம் மகிழ்ச்சியின் உச்சகட்டம் எங்கேயோ போச்சு. இந்த அண்ணா கரீனான்றவங்க இத்தனை நாட்கள் ஒரு பொறுப்பான மனைவியாக, ஒரு பொறுப்பான தாயாக இருந்தவள், பொறுப்பான அக்காவாக வந்த அந்த அண்ணா கரீனா, அந்த இடத்தில் வந்து அந்த இசைக்கு ஏற்ப ஒரு நடனம் ஆட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாள். அந்த ரஷ்யால அது ஒரு ஒரு விதமான நடனம். அது ஒரு அது எல்லாருக்கும் வந்துராது அந்த நடனம். ஒரு நளினமா இருக்கும். அ விரான்ஸ்கின்ற ஒரு இந்த அண்ணா கரீனானாக்கும் இந்த விரான்ஸ்கின்றவங்களுக்கு தான் ஒரு முக்கியமான சம்பவம். இந்த நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த நடனத்தில நடக்க போகுது. ஏன்னா விரான்ஸ்கின்றவர் ஒரு சோல்ஜர், ஒரு ராணுவ வீரன். மிகவும் வசீகரமான ஒரு ஒரு ஆண்மகன். அண்ணா கரீனானா எந்த அளவுக்கு அழகோ, அதற்கு சரிநிகர் அழகான ஒரு ஆண்மகன். இந்த விரான்ஸ்கிக்கு வேற ஒரு பொண்ணோட அ ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த பொண்ணும் அந்த விருந்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா விரான்ஸ்கி யார் கூட நடனம் ஆடியிருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணி போற பொண்ணு கூட ஆடியிருக்கணும். இந்த விரான்ஸ்கியும் இந்த அண்ணா கரீனாவும் ஆடுவதாக ஒரு சூழல் அங்க நடக்குது. இந்த அண்ணா கரீனாவுடைய அவங்க தம்பி, மனைவிலாம் கூட ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன் இவங்க ஒரு கல்யாணம் ஆனவங்க, ஒரு குழந்தை இருக்கு. சம்மதம் இல்லாத ஒரு ஆண்மகனோட ஆடுறாங்கன்னு ஒரு கோவம். இந்த விரான்ஸ்கியுடைய காதலிக்கும் ஒரு கோவம். என் கூட தானே இவன் நடனம் ஆட வேண்டும். இவன் ஏன் அவங்க கூட போய் ஆடுறாங்கன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருடைய அந்த நடனம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்கலாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு ஜோடி போல அவங்க அந்த இடத்துல மாறிடுறாங்க. அண்ணா கரீனா தன்னை மறந்து விட்டாள். அந்த நடனத்தில் அந்த விரான்ஸ்கியினுடைய அழகில் இதுவரை தன் கணவனிடம் காணாத ஒரு காதலை, அது வசீகரமா, ஈர்ப்பா, அது என்னன்னு தெரியாது. அது அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு திரைப்படத்தில அந்த கார்த்தி என்ற அந்த கதாநாயகன் அவருடைய காதலுக்கு அவங்க அம்மா ஒரு ஒரு ஆதரவா நின்னு பேசுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட. அந்த வசனம் ரொம்ப அழகானது. ஐயோ! என் புள்ளைக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியலையே அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சிரிப்பா, மூக்கா, பல்லா, கண்ணா, காதா எனக்கு தெரியலையே. ஏதோ ஒண்ணு பிடிச்சு போய் தானே அவன் வேற ஒரு வாழ்க்கை தேர்வு செஞ்சுட்டான். நான் எப்படி என் புள்ளைய அந்த வாழ்க்கைக்கு நீ போவாதன்னு சொல்ல முடியும்னு ஒரு தாய் புலம்புற அந்த ஒரு காட்சி போல, இந்த அண்ணா கரீனாக்கு ஏன் அந்த விரான்ஸ்கி பிடிச்சதுன்னு தெரியவே இல்ல. இந்த விரான்ஸ்கிக்கும் தன்னுடைய காதலி இருக்கிறத மறந்து, இவங்களுடைய அந்த ஒரு வசீகரமான தோற்றத்தில தன்னை மறந்து ஆடியவன், இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு காதல் அரங்கேறப் போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய நடனம் தான் அந்த இடத்தில் அரங்கேறியது. அப்படியாக இவர்களுடைய காதல் ஒரு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த அண்ணா கரீனாவுடைய ஒரு அவங்க கணவருக்கே இந்த செய்தி தெரிந்து, அந்த கணவர் தன்னை சுற்றியுள்ள இந்த சமுதாயம் இழிவாக, கிண்டலாக பேசப் போகிறது. அதனால் அண்ணா கரீனா நீ செய்வது தவறு. இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று ஒரு
மரியாதையாக, கண்ணியமாக அந்த கணவர் சொல்லக்கூடிய அந்த காட்சி எனக்கு நெருடலை ஏற்படுத்தியது. ஏனென்றால், ஒரு அரசாங்க அதிகாரி அவர். ரஷ்யால ஒரு பெரிய ஆளுமை. அந்த பெரிய ஆளுமை இவங்க ஆனா இத்தனை ஆண்டுகள் ஒண்ணாக வாழ்ந்த மனைவி அல்லவா! ஒரு கண்ணியமான கணவன். உடனே கோபப்பட்டு கள்ள உறவுன்னு வெட்டுற கணவன் இல்ல. என்னமோ இவங்களுக்கு என்னமோ ஒரு மனசுல ஒரு என்னமோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அத புரிஞ்சுகிட்டு, அது வேணாமே நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்கலாமே அவர் போராடுறாரு, கெஞ்சுறாரு. ஆனா அண்ணா கரீனானா வந்து அந்த விரான்ஸ்கி மேல இருக்கிற ஒரு அதீத காதலால தன் கணவர்கிட்ட கேட்குறாங்க. "ஏன் நாங்க 2 பேரு சேர்ந்து வாழப் போறோம். நீ புரிஞ்சுக்கோ." அப்போ அவர் கேட்குற ரஷ்யால ஒரு சட்டம் என்னன்னா, கள்ளக்காதலுக்கு மட்டும் தான் விவாகரத்து. மத்தபடி இவங்க கள்ளக்காதல் பண்ணல. இவங்க வெளிப்படையா கணவர்கிட்ட சொல்றாங்க, "நான் உன்கூட தான் வாழப் போறேன்றாங்க." ஒரு கட்டத்துக்கு மேல ஆ இந்த ரஷ்ய சட்டம் வந்து எங்கள பிரிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா வாழுறாங்க. தன்னுடைய ஒரு மகனை மறந்துவிட்டால், கணவனை மறந்துவிட்டால், ரஷ்யாவில் ஏதோ ஒரு மூலையில் விரான்ஸ்கியும், அன்னா கரீனாவும் வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரு மகன். இப்படியாக காலம் அப்படியே பெருசா போயிட்டே இருக்கு. நம்ம பழமொழி "ஆசை 60 மோகம் 30" கடந்து காதல், அதீத காதல் கட்டாயம் அது கசப்பில் போய் சேரும். ஏன்னா, இவங்க அன்னா கரீனானா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய அந்த குழந்தைய அந்த அவங்க கணவரோடு இருந்த அந்த குழந்தைய நெனச்சு பார்க்குறாங்க. ஐயோ! நான் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனா, தப்பு பண்ணிட்டேனோ! எனக்கு இப்ப பொறந்த குழந்தை வந்து தவறான ஒரு முறையில வந்த ஒரு 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 தூய்மை இல்லாத, ஒரு அசுத்தமான ஒரு குழந்தையோன்னு அன்னா கரீனா தன்னுடைய பாசம் எல்லாம் அந்த முதல் குழந்தை மேல, அப்ப கூட அந்த கணவர் மேல ஒரு எண்ணம் போல. கூட இருக்கிற இந்த விரான்ஸ்கி வந்து அவனுடைய அழகு, அந்த வசீகர தோற்றம், இவன் ஒரு வேளை என்ன ஏமாத்திருவானோ? நான் எப்படி என் கணவர ஏமாத்தணும்னு, எனக்கு துரோகம் பண்ணணும், அந்த மாரி இவன் எனக்கு பண்ணிடுவானோ? இந்த சொல்ல முடியாத துயரத்தில, அன்னா கரீனானா சந்தேகத்தில, தொடர்ச்சியாக இந்த விரான்ஸ்கிய வந்து அ அன்பு தொல்லையின் உச்சமாக, நச்சரிப்பாக அப்படியே மாறிட்டே வருது. அப்படின்னா இவங்க 2 பேரு உறவுல விரிசல் ஏற்படுது. அத ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விரான்ஸ்கி இவங்கள விட்டுட்டு எப்படியாவது போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரான். ஆனாலும் விடவும் முடியல. இவங்களுக்கு இந்த உறவ தொடரவும் முடியல. ஒரு முறை அந்த அந்த பழையன்றத விட அந்த கணவனுடைய முதல் குழந்தைய பார்க்க இவங்க போறாங்க. ஒரு நாள் இரவுல ஒரு பொம்மையோட போறாங்க. அந்த பையன் எழுப்புறான். "அம்மா நீ செத்துட்டதாக சொன்னாங்களே எனக்கு" அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்பொழுது, "அ நான் சாகல. ஆனா நீ என்ன செத்ததாக நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்துடுறாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது பேர் குற்ற உணர்ச்சியா? இல்ல அ முதல் அந்த அந்த கணவன் முன்னாடி நம்ம சரியா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அந்த கணவன்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு வசீகர தோற்றமோ, ஏன்னா கொஞ்சம் அவர் வயதானவர். அதில ஒரு இடத்துல வருது, இந்த விரான்ஸ்கி அன்னா கரீனானாக்கு பிடித்ததற்கு பிறகு, அன்னா கரீனானா அவங்க அந்த பொண்ணு அவனோட கணவன பார்க்கும்போதெல்லாம், முகத்துல ஏதோ ஒரு ஒரு குறை இருப்பதாகவே இந்த பொண்ணு நெனச்சு பார்க்குறாளாம். என்ன இவனுக்கு காது ரொம்ப பெருசா இருக்குது. இது ஒரு காரணமா நம்ம வச்சு பிரிஞ்சு போயிடலாமா? இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் போல. நமக்கு தொடர்பில்லாத ஒருவரை பிடித்துவிட்டால், நம்மோடு இருந்தவர்களிடம் ஏதேனும் ஒரு குறையை கட்டாயமாக கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று பூதக் கண்ணாடியை வைத்து தேடுவார்கள் என்பதை மகா உன்னத கலைஞன் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எப்படி எழுதி வச்சுட்டாரு இந்த மனுஷன். இதுக்கு இடையில லியோ டால்ஸ்டாய் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படின்னா ஒரு 80 வயசுக்கு மேல அந்த மனுஷனுடைய அந்த இறுதியானது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நோய்வாய்ப்பட்டு அப்படியே இறந்து போறாரு. அவர் சம்பாதித்த அனைத்தையும் விவசாயிகளுக்கு கொடுத்து விட்டார். தன் பிள்ளை, தன் குழந்தை, தன் குழந்தை, தன் மனைவி, தன் உறவினர்கள் என்று இல்லாமல் அனைத்து சமுதாயத்திற்கும் அவர் நல்லது செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு குடுத்துட்டாரு. புத்துயிர்ப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்ட அவருடைய ஒரு நாவலுக்கான வரலாற்று பின்னணியும் வந்து ரஷ்யால வந்து டூகோ போர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவினர். அதாவது அவங்க எப்படின்னா, அறவழியில், அகிம்சை வழியில் உயிர்களை கொல்லாமல்
இறைவன் எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் இருக்கிறான் அப்படின்ற ஒரு கொள்கையாளர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்படிப்பட்ட 20,000 மக்கள் அந்த சமூகத்தை அந்த ரஷ்ய அரசாங்கம் வெளியேற்றுகிறது. அந்த வெளியே அவர்கள் எங்கே செல்வார்கள்? எங்கள் அண்ணன் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையில் எப்படியெல்லாம் எப்போதெல்லாம் தமிழர்கள் அகதியாக செல்கிறார்களோ, அந்த அகதியாக செல்லக்கூடிய பெரும்பான்மை இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கன்னடா ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. அதுபோல் இந்த டூகோபாஸ் இன மக்கள் 20,000 மக்களை கனடாவிற்கு அகதியாக செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு பணம் இல்லை, அவர்களுக்கு பணம் தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக புத்துயிர்ப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நாவல் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதுகிறார். அதனால் வந்த பணத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை கனடாவில் உள்ள அந்த பகுதிக்கு அனுப்பி விடுகிறார். தற்போது வரை கனடாவில் உள்ள டூகோபாஸ் இன மக்களுக்கு லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு கடவுளாக இருப்பதை நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா கவிஞனால் மட்டும்தான் அண்ணா கரிணனா என்னும் ஒரு உன்னத படைப்பை படைக்க முடியும். இந்த படைப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சொல்கிறேனே, அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு அழுத்தமாக, குற்ற உணர்ச்சியாக, தன்னுடைய மூத்த பிள்ளையை பார்க்க முடியவில்லை, தன்னோடு நன்றாக இருந்த கணவனுக்கு செய்த துரோகம், தன்னோடு இருக்கின்ற வசீகரமிக்க இந்த இளைஞன் எப்போது தன்னை விட்டு வெளியே சென்று விடுவான், இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு நடுவாக ஓர் இரவில் மெழுகுவர்த்தியை ஏந்தி கொண்டு அண்ணா கரிணனா அந்த மெழுகுவர்த்தி கரையும் வரை அந்த இருளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனித உயிர் பிரிவது என்பது எப்படி என்ற ஒரு உவமையை எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த படைப்பின் வழியாக சொல்கிறார். இருள் அந்த வெளிச்சமானது குறைய 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 அந்த வெளிச்சத்தை இருள் விழுங்கி விடுகிறது. ஒரு மனித வெளிச்சத்தை இருள் விழுங்குவது தான் மரணம். நமக்கு இந்த உலகம் இருட்டாயிடும், அவ்வளோதான் மரணம். அப்படியாக அந்த ஓர் இரவு முழுவதுமாக அந்த மெழுகுவத்தியை கையில் வைத்து கொண்டு அண்ணா கரிணனா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விரான்ஸ்கியினுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உறக்கத்தில் அவ்வளவு வசீகரமாக அழகாக அந்த விரான்ஸ்கி இருக்கும் அழகை பார்த்து அண்ணா கரிணனா லயித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த ஒருவேளை அது கடைசி பார்வையாக இருக்கலாம். இந்த குற்ற உணர்வு, இந்த சமுதாயம் அவளை ஏளனமாக பார்க்கின்ற ஒரு பார்வை, இந்த இழிச்சொல் பழிச்சொல் அனைத்தையும் தாழ இயலாமல் தன்னுடைய அந்த மூத்த மகனை பிரிந்த துயரம், தனக்கு கடவுளாக இருந்த அந்த கணவனை பிரிந்த அந்த நினைவு, மீண்டும் இந்த விரான்ஸ்கி தன்னை விட்டு சென்று விடுவான் என்ற நினைவு, இந்த அழுத்தங்கள் எல்லாம் தாங்க முடியாமல் கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு நீர்நிலையை பார்த்து அந்த நீர்நிலையில் தன்னை முழுவதுமாக அந்த நீர்நிலைக்கு கொடுக்கின்ற ஒரு மனநிலை போல இந்த பாரத்தை தாங்க இயலாமல் அண்ணா கரிணனா ஓடும் ரயிலில் தன்னை மாய்த்து கொண்டார். அவளுடைய இறப்பு உலகில் உள்ள அத்தனை வாசகர்களுக்கும் ஒரு கனத்த இதயத்தை கொடுத்தது. தற்போது வரை அண்ணா கரிணனாவின் மரணத்தை வாசகர் வட்டம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி ஒரு முடிவை லியோ டால்ஸ்டாய் கொடுத்தார்? லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார், நீங்கள் ஒரு பெண் தவறு செய்துவிட்டால் அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்காதீர்கள். ஏன் இந்த தவறை நீ செய்தாய் என்று அந்த பெண்ணிடம் கேட்காதீர்கள். காரணத்தை கடவுள் காட்டட்டும், அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளட்டும். தயவு செய்து நீங்கள் யாரும் அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள். ஒரு பெண்ணின் வழி, அப்படி இவ்வளவு பெரிய ஒரு துயரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் மட்டுமல்ல, இந்த மனித மனம் துயரங்களை விரும்பி விரும்பி ஏற்றுக்கொள்கிறது. மீண்டும் குற்றங்களால் அல்லல் படுகிறது. எத்தனையோ தற்கொலைக்கு பின்னால் அந்த குற்ற உணர்வை மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அனைத்து தவறுகளுக்கும்
கட்டாயம் காலம் பதில் சொல்லும். உங்கள் தவறுகளின் அடர்த்திக்கேற்ப அந்த காலம் நீட்டித்துக் கொண்டே செல்லும். கட்டாயம் அதற்கான விடயம் இருக்கிறது. அதனால் உங்கள் உயிர்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அது நல்லது என்றும் நான் வழிகாட்டவும் மாட்டேன். இந்த நாவலின் வழியாக லியோ டால்ஸ்டாய் அவர்கள் சொல்ல வந்த முக்கியமான கருத்து, அன்னா கரீனானா என்னும் அந்த பெண்மணி நல்ல குடும்பத்தை விட்டு வெளியே சென்றது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று விவிலியத்தில் வருவது போல அந்த தவறுக்காக தன்னையே மாய்த்து கொண்டாள் என்பதாக இந்த கதை முடிகிறது. ஆனால் ஒருபோதும் மரணம் எந்த ஒரு குற்றத்திற்கும் பதிலாக மாறாது. அது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மரணத்திற்கு அரசாங்கம் தக்க நியாயத்தை தன் கையில் வைத்துள்ளது. எந்த ஒரு தனி மனிதரும் தற்கொலைக்கு செல்வதை லியோ டால்ஸ்டாயும் ஒத்துக்கொள்ள மாட்டார். நானும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். மக்களே, இந்த கதையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு நல்ல குடும்பம் என்று இருந்தால் கட்டாயம் அந்த குடும்பத்தில் இன்பம் துன்பம் அனைத்தும் கலந்தே இருக்கும். ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி அந்த குடும்பத்தில் இருந்து நழுவி விடலாம் என்று நினைத்தால் அது இப்படியாக துன்பத்தில் முடியும் என்பதை லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய நாவலின் வழியாக அறிய முடிகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். உங்களிடையே லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய அன்னா கரீனானா எனும் நாவலை கொடுத்ததில் மகிழ்ச்சி என்பதை விட கனத்த இதயம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. உலக சிறந்த நாவல்கள் பட்டியலில் இந்த அன்னா கரீனானா எனும் நாவல் இருக்கிறது. இதனை நம்முடைய நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் உங்களிடையே மொழிந்தேன். இதில் உள்ள குறைகளை நாம் களைந்து விட்டு ஒரு நல்ல குடும்பத்தில் இன்பமாகவும் ஏற்படுகின்ற சிறு சிறு துன்பங்களை கடந்தும் அதே குடும்பத்தில் பயணிக்க வேண்டும் என்பதே இந்த நாவலின் அடிநாதமாக இருக்கிறது. ஐ லவ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே. பாய். நன்றி. வணக்கம்.